சிறுவர்களின் உளவளத்தை மேம்படுத்துவதற்கும் பொழுதுபோக்கு மேம்பாட்டுக்கும் சம்மாந்துறை பிரதேச சபையினால் 31 மில்லியன் ரூபாய் செலவில் ஆலையடி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்ட சிறுவர் பொழுதுபோக்கு பூங்கா சிறுவர்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. சம்மாந்துறை பிரதேச சபை செயலாளர் MAK முகமது தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் SLA கமல் நெத்மினி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். களுவாஞ்சிக்குடி லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் வெள்ள நிவாரண பொதிகள் வழங்கும் நிகழ்வு களுவாஞ்சிக்குடி லயன்ஸ் கழக அலுவலகத்தில் இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி நகர் லயன்ஸ் கழக தலைவர் லயன்ஸா சரவணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அக்கழகத்தின் முன்னாள் தலைவர்களான ஆனந்தராஜா, நல்லையா உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு திருகோணமலை நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. சிறைச்சாலை அத்தியட்சகர் கவிந்திர பிரேமவங்ச தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வன்னி தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தினால் 35 குடும்பங்களுக்கு பொங்கல் பானைகள் வழங்கி வைக்கப்பட்டன. லண்டனில் வசிக்கும் நன்கொடையாளர் ஒருவரின் நிதி பங்களிப்பில் ஊஞ்சல் கட்டி பட்டுக்குடியிருப்பு, கட்குளம், கீரிசுட்டான், துவரங்குளம், குமுனுமுனை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இவை வழங்கப்பட்டன. கல்முனை போலீஸ் நிலைய பதில் போலீஸ் பரிசோதகராக பணியாற்றிய நிந்தவூரைச் சேர்ந்த பிரதம போலீஸ் பரிசோதகர் ML ராஃபிக் தனது 37 வருட போலீஸ் சேவையிலிருந்து நேற்று ஓய்வு பெற்றார். இவரது சேவையை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு சாய்ந்தமருது அல்ஹிலால் வித்தியாலயத்தில் சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி SL சம்சுதீன் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி அஜித் ரோஹன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.